இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய வரை வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்ல, என் பேர் இல்ல அப்படின்றது ஓகே, நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் வெப்சைட்ல கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னும் ஃபைனல் லிஸ்ட் அவங்க ஷேர் பண்ணாதனால டெலிஷன் லிஸ்டும் வந்துட்டு அவங்க வந்து நான் அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ண மாதிரி தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நீங்க www.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா eci.gov.in அந்த வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து என்னடா என்னெல்லாமோ கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஓட்டர் சர்ச் அதற்குள்ளெல்லாம் போகவே வேணாம். மேல வந்து டாப்ல ரைட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் ஈரோல் அப்படின்றது இருக்கும். இதை நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல், சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்றது இருக்கும். இதுல என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க பழைய ஓட்டர் ஐடியா இருக்கனால எந்த போன் நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால போன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து வயபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. அதனால நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் நம்ம போட்டாச்சு. உங்களுடைய ஸ்டேட் மட்டும், இந்த ஸ்டேட் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. கேப்சா வந்து அப்டேட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க அப்டேட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல எதுவுமே வரல அப்படின்னா கீழே இந்த மாதிரி நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இல்ல, நீங்க வந்து ASD அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி வராம இருந்துச்சுன்னா உடனே நீங்க வந்துட்டு ஃபார்ம் 6 எடுத்து அப்ளை பண்ணி புதிய வாக்காளரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நன்றி, வணக்கம்.